வேலையும் முருகனையும் வைத்து திமுகவை வீழ்த்த முடியாது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஓமலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசினார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு பேசினார். அப்போது தெரிவித்த அவர், ஜெயலலிதாவை அம்மா என்று ஆசையாக அழைத்த அதிமுக தொண்டர்கள் தற்போது அரசியலில் அனாதை ஆகிவிட்டார்கள் என்று கூறினார். மேலும் இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்று தெரிவித்த அவர், முருகர் மாநாட்டில் பேசிய நயினார் நாகேந்திரன், வேலையும் முருகனையும் வைத்து ஸ்டாலினை வீழ்த்து விடுவோம் என்றார். வேலும் முருகனும் எங்கள் கட்சியில் அமைச்சர்களாக இருப்பது தெரியாமல் பேசுகிறார். முருகனும் வேலும் எங்களிடம் இருக்கும்போது எடப்பாடியால் என்ன செய்ய முடியும் என்று கூறினார். மேலும் இந்தியாவில் யாரும் நடத்த முடியாத அளவிற்கு திருச்செந்தூர், திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேகத்தை அமைச்சர் சேகர்பாபு நடத்தியுள்ளார் என்றும், மொத்த முருகனும் எங்கள் பக்கம்தான் உள்ளனர், ஆண்டவன் மட்டுமல்ல ஆண்டிக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் ஒரே இயக்கம் திமுக தான் என்று பேசினார். பல பேர் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அண்ணாவை பற்றி, பெரியாரை பற்றி, ஏன் ஜெயலலிதாவை பற்றியே கேவலமாக பேசக்கூடிய ஒரு பிஜேபி காரர்கள். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி அதையெல்லாம் மறந்துவிட்டு காலிலே விழுகிறார் என்று சொன்னால், இந்த லட்சணத்தில் எங்களுக்கு சவால் விடுகிறார் எடப்பாடி. காலையில் வேலைக்கு செல்லுங்கள், மாலையில் உறுப்பினர்களை சேருங்கள் என்று ஓமலூர் கூட்டத்தில் அமைச்சர் ராஜேந்திரன் திமுகவினருக்கு அறிவுரை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு தேர்தல் பணிக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கையை ஆய்வு செய்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ராஜேந்திரன், வரும் 20ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு பூத்திலும் 50% உறுப்பினர் சேர்க்கையை முடித்திருக்க வேண்டும். திமுக நிர்வாகிகள் காலையில் வேலைக்கு சென்று மாலையில் கட்சி பணியாற்ற வேண்டும் என்று ஒன்றிய நிர்வாகிகளுக்கு அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். 4 ஆண்டுகள் செய்யாததை திமுக அரசு 4 மாதங்களில் செய்துவிடப் போகிறதா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே வெள்ளைமலைப்பட்டியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு 100 கோவில்களில் வழிபாடு, 100 கிராமங்களில் அன்னதானம் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டு குன்னூர் ஐயன் பாப்பம்மாள் கோவிலில் வழிபாடு செய்து அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், 4 ஆண்டுகளாக மக்களின் குறை தீர்க்காமல் தூங்கிக் கொண்டிருந்த திமுக அரசு 4 ஆண்டுகளில் செய்ய முடியாததை 4 மாதங்களில் செய்துவிடப் போகிறார்களா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அனைத்து இடங்களிலும் 90% வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என்று பொய் கூறி வருவதாக தெரிவித்த அவர், இதனால் கடுமையான கோபத்தில் உள்ள மக்கள் பாய் பாய் ஸ்டாலின், வெல்கம் எடப்பாடியார் என்று கூறி வருவதாக தெரிவித்தார். இப்போ எல்லா இடங்களையும் நீங்க பாக்குறீங்க, இந்த 525 வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றாமல் அதுலேயும் பச்சை பொய் பேசி 90% நிறைவேற்றிட்டோன்னு சொல்கிறதுனால மக்கள் கடுமையான கோபமாகி பாய் பாய் ஸ்டாலின், வெல்கம் எடப்பாடியார் என்பதுதான் இந்த தமிழகத்திலே எங்கு பார்த்தாலும் 8 திசைகளும் ஒலிக்கிற உரிமை குரலாக இருக்கிறது. எடப்பாடியாரே வெல்கம் வெல்கம், பாய் பாய் ஸ்டாலின் என்பதுதான் தமிழகத்தினுடைய இன்றைய உயிர் சொல்லாக இருக்கிறது. 15 ஆண்டுகளில் செய்யாத திட்டங்களை 4 மாதங்களில் திமுக செய்திருப்பதாக அமைச்சர் மூர்த்தி பதிலடி தந்துள்ளார். மறைந்த கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர் மூர்த்தி மதுரை பைக்காரா பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, பைக்காரா பகுதியில் செய்யப்பட்டு வரும் தொகுதி மேம்பாட்டு பணிகள், சாலை வசதி உள்ளிட்டவைகள் திமுக அரசின் நிதி உதவியில்தான் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் திமுக அரசின் மூலம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு அதிமுக மாமன்ற உறுப்பினர் பெயர் பலகை வைத்து விளம்பரம் செய்வதாக மேடையிலேயே கடுமையாக சாடினார். மேலும் கடந்த 15 ஆண்டுகளில் செய்யாத திட்டங்களை 4 மாதங்களில் திமுக அரசு செய்ததாகவும், மேற்கு சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 240 கோடி திட்ட மதிப்பீட்டில் 700க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெறுவதாக தெரிவித்தார். இந்த மேற்கு தொகுதியில் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால யாரும் அங்க வந்து போடு வச்சா மட்டும் அவர்களை தயவு செய்து போடு வைக்கிறது நிப்பாட்டிக்கணும். ஏன்னா செய்யறது நாங்க, நீ செஞ்ச மாதிரி கவுன்சிலருக்கு எங்க நிதி ஒதுக்கிருக்காங்க? கவுன்சிலர் நிதி சும்மா ஒதுக்குற நிதி 5 லட்சமா 10 லட்சம், அதை மட்டும் சொல்லுங்க. கோடிக்கணக்கில் ஒதுக்கி இருக்கிறது நம்ம அருமை சகோதரிகளை போடு வச்சா நீ செஞ்சதா இருந்ததுல. திருச்சி பஞ்சப்பூரில் திறக்கப்பட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. திருச்சி மாநகரம் பஞ்சப்பூரில் கட்டப்பட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பேருந்து முனையத்தை கடந்த மே மாதம் 9ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
இந்த நிலையில் அந்த பேருந்து முனையம் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பேருந்து முனையத்திலிருந்து பேருந்து சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேருந்தில் பயணித்த பயணிகளிடம் கலந்துரையாடினார். இந்த நிகழ்வில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், மாநகராட்சி மேயர் அன்பழகன், திருச்சி காவல் ஆணையர் காமினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பயன்பாட்டிற்கு வந்துள்ள பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தால் திருச்சி மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். எல்லாம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ஆட்டோ வேணும்னாங்க, இந்த உள்ளூர் ஆட்டோ வேணும்னாங்க, எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கு. அது போகல, நான் ஒரு வாரத்தில் செட்டில் பண்ணுவேன். திருச்சி மக்களின் நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய இந்த உயிரிழந்த நிலையத்தை பல்வேறு தரப்பில் விமர்சனம் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதெல்லாம் அவங்க சொல்றது அது அவங்க உரிமை. நம்ம செயலில் காட்டுறது நம்ம வேலை. கரும்பு உற்பத்தியாளர் நலசங்கம் மற்றும் விவசாய சங்கம் சார்பில் பயிர் செய்யப்பட்ட கரும்பை தனியார் கரும்பு ஆலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் NBKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலை செயல்படாததால் கரும்பு விற்பனை செய்வது சிரமமாக உள்ளது என அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கரும்பு விற்பனை செய்வதற்கு 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேத்தியாத்தோப்பு MRK கூட்டுறவு ஆலைக்கும் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலைக்கும் சில வருடங்களாக அனுப்பி வைப்பதாக அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் அறுவடை செய்த கரும்பு நீண்ட தூரம் கொண்டு செல்வதால் காலவிரயம் ஏற்பட்டு கரும்பு காய்ந்து எடை குறைந்து போகிறது என தெரிவித்த விவசாயிகள், கரும்புக்கு உரிய பணம் குறித்த நேரத்தில் கிடைக்காமல் போவதால் வங்கிக் கடனுக்கான வட்டி மற்றும் அசலை குறிப்பிட்ட காலத்தில் கட்ட முடியாமல் கூடுதல் மற்றும் அபராத வட்டியை தேவையின்றி சுமக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற பல்வேறு சிரமங்களை விவசாயிகள் சந்தித்து வருவதால் உடனடியாக கூட்டுறவு ஆலைக்கு மட்டுமே கரும்பு வழங்க வேண்டும் என்பதை நீக்கி தனியார் ஆலைக்கும் கரும்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மயிலாடுதுறைக்கு வருகை புரிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் மயிலாடுதுறை மாவட்ட கரும்பு உற்பத்தியாளர் நலசங்கம் மற்றும் விவசாய சங்கம் சார்பில் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி, டாஸ்மாக் கடைகளை அகற்றாவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருமத்தம்பட்டி நகராட்சி சோமனூர் வாரச்சந்தைக்கு தெற்கு பகுதியில் புதிய மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கருமத்தம்பட்டி சோமனூர் 27வது வார்டு பகுதியில் செயல்பட்டு வரும் 2 மதுபான கடைகளை அகற்ற அப்பகுதி மக்களுடன் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்த நிலையில் அதை நினைவுபடுத்துவதற்காக மீண்டும் மனு அளித்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சோமனூர் பகுதியில் இயங்கும் வாரச்சந்தை, ஆரம்ப சுகாதார நிலையம், கிறிஸ்துவ தேவாலயம் ஆகியவற்றிற்கு வரும் பொதுமக்கள் அப்பகுதியில் இயங்கும் மதுபான கடையால் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக டாஸ்மாக் கடைகளை அகற்றி சூலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள சாலைகளை சீரமைத்து குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தார். அதில் மக்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதி, பக்கத்திலே தேவாலயம் இருக்கிறது, வாரத்தில் 2 முறை சந்தை கூடிய பகுதியாக இருக்கிறது, அதேபோல பக்கத்திலேயே அரசு அலுவலகங்கள் இருக்கிறது, மக்கள் குடிக்கிற பகுதியாக இருக்கிறது. எனவே அந்த பகுதியினுடைய மக்கள் போராட்டம் இதுவரை பல போராட்டங்கள் நடத்தி உங்கள் தொகுதி முதலமைச்சர் இந்த திட்ட முகாமிலும் கூட மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து அவர்களோடு சேர்ந்து நாங்களும் விண்ணப்பம் கொடுத்தோம். ஆனால் 15 நாட்களாகி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மீண்டும் நம்முடைய நினைவூட்டல் கடிதமாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை இருக்கின்ற அனைத்து கட்சி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறோம். கூடிய விரைவில் அந்த காந்தி கடையை அங்கிருந்து அகற்றாவிட்டால் பொதுமக்களை திரட்டி அந்த இடத்திலே ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக அதை உரிய முறையில் எடுப்பேன் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள். எனவே அவர் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் செல்கிறோம். அவர் அகற்றாவிட்டால் பொதுமக்களை திரட்டி அந்த இடத்தில் போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்ற நேரத்தில் நான் கூறுகிறேன். திருமங்கலம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள காங்கேயநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயகுமார். கொத்தனார் வேலை பார்த்து வரும் இவர் தற்போது மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் காங்கேயநத்தம் கிராமத்தில் உள்ள தனது உறவினர்களை பார்க்க விஜயகுமார் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பனிக்குண்டு கிராமம் அருகே எதிரே வந்த அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த செந்தில் என்பவரது இருசக்கர வாகனம் விஜயகுமாரின் இருசக்கர வாகனம் மீது நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த விஜயகுமார் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த செந்தில் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த சிந்துப்பட்டி போலீசார் விஜயகுமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இதனைத் தொடர்ந்து சாலை விபத்து காரணமாக இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆசனூரில் சிறுத்தை தாக்கியதில் கன்றுக்குட்டிகள் உயிரிழந்தது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத வனத்துறையினரை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் 10 வனச்சரகங்கள் உள்ளன. இங்குள்ள வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வரும் நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் சிறுத்தை மற்றும் புலிகள் அவ்வப்போது விவசாய தோட்டத்துக்குள் புகுந்து ஆடு மாடு காவல் நாய்களை வேட்டையாடுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் தாளவாடி வட்டம் ஆசனூர் அடுத்த உங்கல்வாடி கிராமத்தில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று பசாமணி மற்றும் சதானந்தம் ஆகியோரின் கன்றுக்குட்டிகளை தாக்கியதில் ஒரு கன்றுக்குட்டி உயிரிழந்ததை தொடர்ந்து மற்றொரு கன்றுக்குட்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜெகதீசன் என்பவரது கன்றுக்குட்டியை தாக்கிய சிறுத்தை அங்கிருந்து அந்த கன்றுக்குட்டியை எடுத்து சென்றது. இந்த நிலையில் ஆசனூர் பகுதியில் நீண்ட நாட்களாக ஊருக்குள் புகுந்து வேட்டையாடி வரும் சிறுத்தையை மனித உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பாக கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட நாட்களாக வனத்துறையினரிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர் வேட்டையில் ஈடுபட்டு வரும் சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரத்தில் ரயில் இன்ஜின் மீது ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்த பெண்ணை ரயில்வே ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து உயிருடன் காப்பாற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் ரயில் நிலையம் அருகே தாம்பரம் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை இணைக்கும் சுரங்கப்பாதை அருகில் ரயில்வே தண்டவாளத்தில் ரயில் பெட்டிகள் மற்றும் ரயில் இன்ஜின்களை இழுத்து செல்ல பயன்படுத்தப்படும் சப்போர்ட் இன்ஜின் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது வடமாநிலத்தை சேர்ந்த சுமார் 40 வயது பெண் ஒருவர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் இன்ஜின் மீது ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை கண்ட ரயில்வே நிலைய ஊழியர்கள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்து அப்பெண்ணை பொதுமக்கள் உதவியுடன் பாதுகாப்பாக மீட்டு ரயில்வே காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதனையடுத்து தாம்பரம் ரயில்வே போலீசார் இந்த பெண் குறித்து மதுபோதையில் உள்ளாரா அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவரா என விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தாம்பரம் ரயில்வே போலீசார் தண்டவாள பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளில் சரிவர ஈடுபடாததால் இதுபோன்ற செயல்களும் பல்வேறு சமூக விரோத செயல்களும் நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ரயில்வே உயரதிகாரிகள் தாம்பரம் ரயில்வே போலீஸ் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.